ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 2026 மேக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட்டு பிஜி அண்டு பிடிஸ். ஸோ நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும், என்னென்ன பேப்பர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு பிஜி டீச்சர்ஸ் வந்து என்னென்ன கோடு வந்து பேப்பர் கோடு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்னா பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிரமமே இல்லை. ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் 5 வாட்டி எழுதுறேன், 4 வாட்டி எழுதுறேன், என்னால் இன்னும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பார்க்க வேண்டியது. ஒரு 5லேருந்து 6 இயர் கொஷின், மினிமம் ஒரு 5. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 2 டைம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஒரு 10 இயர் கொஷினை பார்த்தாலே போதும் சரிங்களா. 10 எக்ஸாம்ஸ் கொஷின், அதாவது 5 இயர் கொஷின் பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இயர் கொஷினுக்கான கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கோடு வந்து உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அதை பிடிஎஃப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுவோம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில். அண்ட் லிங்காக கூட கொடுக்கலாம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸு எழுத வேண்டிய கோடு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட் டெஸ்ட்லேயே 2 இருக்குது. ஒன்று 124, இன்னொன்று 152. ஸோ இது 2த்துல எதனாச்சும் ஒன்று பாஸ் பண்ணால் போதும். ஒரு சில பேர் வந்து 2மே எழுதுவாங்க, 2த்துல எதனாச்சும் ஒன்று பாஸ் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில டைம் 24 ஈஸியாக இருக்கும், ஒரு சில டைம் 52 ஈஸியாக இருக்கும். அது கொஷின் வரத்தை பொறுத்து. அதனால் நீங்கள் 2மே அப்ளை பண்ணுங்கள். 2மே பாஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு நல்லது தான். அதனால் 2த்துல எதனாச்சும் ஒன்று தான் சரிங்களா. அதனால் இந்த 124 அல்லது 152 இது வந்து எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுத வேண்டியது ஸ்கூல் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவோம். 65, 72. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் மட்டும்தான் இருக்கும். இந்த 124, 152 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவும் இருக்கும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்டிவும் இருக்கும் சரிங்களா. 2மே தனித்தனி நாட்களில் நடக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கிற மாதிரி கொஷின் தான். நீங்கள் இயர் கொஷின் பார்த்தாலே தெரியும், 2மே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்ஜெக்டிவ் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்டிவ் மட்டும் அந்த இயர் கொஷினை பார்த்து எந்தெந்த பேஜஸில் அந்த எந்த நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா போதும், ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 65, 72 இது வந்து வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும்தான். அதனால் நீங்கள் இயர் கொஷினை பார்த்தாலே ஃபுல்லாக இது எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், டிஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 172 சரிங்களா. இது ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான் இருக்கும், நம்ம வந்து பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே புக்கு அலௌடு, அதாவது டிஸ்கிரிப்டிவ்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே புக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து பார்த்து தான் எழுத போகிறோம். ஸோ அதற்கு நீங்கள் முன்னாடியே அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எந்தெந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குன்னு பார்த்துட்டா அது ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இதில் வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான். இது 172. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிஸ்க்கு சரிங்களா. பிடிஸ் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர், அதாவது டிஐயா மாறத்துக்கு, ஹைஸ்கூல் ஹெச்எம்ஆ மாறத்துக்கு, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே பேப்பர் கூட தான் வரும். ஸோ டிஐக்கு பார்த்தீங்கன்னா 65, 72, இது கூட பார்த்தீங்கன்னா 124 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹைஸ்கூல் ஹெச்எம் பார்த்தீங்க அப்படின்னா 124, 172 இது எல்லாமே ப்ரொமோஷனுக்கு. ஸோ பிஜியாக இருந்து ஹெச்எம்மாக மாறணும் அப்படின்னா இந்த கோடு எல்லாமே எழுதியிருக்கணும். அதேமாதிரி பிடிஆர் இருந்து நமக்கு ப்ரொமோஷன் பேனலில் வரும்போது இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அப்படின்னா தான் இது வரும். ஸோ இதுதான் இதுக்கான பேப்பர் கோடு சரிங்களா. அப்போ பிஜியாக இருக்கிறவங்க இந்த 124, 152 இதில் எதனாச்சும் ஒன்று, 65, 72, 172. அதே பிடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 65, 72, 124 இதுதான் பேப்பர் கோடு. அதே வந்து ஹைஸ்கூல் ஹெச்எம்மாக மாறணும் அப்படின்னா 124, 172 இதையும் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இதுலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இதுதான் இதுக்கான கோடு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணும். ஸோ இது வந்து மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கிறவங்க பிஇஓ அதுக்கு வந்து என்னென்ன எழுதணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க கோடு. மோஸ்ட்லி இது எல்லாமே சேமாக தான் வரும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த 65, 72, 124, 172 இதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கே கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு அக்கௌண்டண்ட்டாக மாறுறதுக்கு. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 124, 172, 65, 72 இந்த பேப்பர்ஸ் தான் வரும். ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இயர் கொஷினை பார்த்தாலே போதும், அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இயர் கொஷினை பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்னா பாஸ் பண்ணிடலாம். ஒரே அட்டம்ப்ட்லேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். அது ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா கூட போதும் சரிங்களா. இப்போலேருந்து இந்த மே மந்த்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும்.
அதனால் நீங்கள் இப்போ அப்ளிகேஷனுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் ஸ்டடி பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.